நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தரின் நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் கிறிஸ்தாங்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவை மக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சாயங்கால பொழுதிலே உண்டாவதாக. நாம் வாசித்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 3 முறை நீடிய பொறுமையை பற்றி பேசி இருக்கிறார். நாம் ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஒரு திருச்சபையானது அது வளர்ந்து பெருக வேண்டும், எண்ணத்திலே பெருக வேண்டும், அது தன்னுடைய தரத்திலும் உயர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் பவுலப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் கலாத்திய சபைக்கு நிருபம் எழுதும் போது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று 9 விதமான ஆவியின் கனிகளை அங்கே குறிப்பிடுகிறார். முதல் 3 முக்கனிகளை நாம் பார்த்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கு 2வது கனியாகிய முக்கனியிலே நீடிய பொறுமை, தயவு, இரக்கம் 3ம் ஒன்றையொன்று சம்பந்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நீடிய பொறுமை ஒரு மனிதனுக்கு வேண்டும். எதற்காக என்பதை இந்த நாளிலே நாம் கொஞ்சம் தியானித்து கடந்து போகும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான அக்கிரமங்களுக்கும் மிக முக்கியமாக காணப்படுகிற காரியம் பொறுமை இல்லாத காரியங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலை கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயங்களும் வித்தியாசமாக காணப்படுகிற காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்து வருகிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்படுகிறபடியினாலே அவனுடைய சூழ்நிலைகளின் வளர்ப்பானது அவனை பாதிக்கிறது. தான் விரும்புகிறது போல நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் திட்டம் பண்ணும் போது அதற்கு எதிராக கிரியை செய்கிற காரியங்களை அவன் பொறுத்துக் கொள்வதில்லை. எனவேதான் அவன் போகிறான். தன்னுடைய காரியம் நிறைவேறாதபடியினாலே தேவையில்லாத காரியங்களை செய்கிறதை நாம் அன்றாட வாழ்விலே நாம் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை ஒருவர் சொல்லும் போது பொறுமையாக அதை நாம் கிரகித்துக் கொள்வோம் என்று சொன்னா ஒரு பிரச்சனை விடுதலை ஆகிவிடும். மனிதர்கள் செய்கிற காரியம் என்ன? வந்தவுடனே பொறுமை இழந்து போகிறோம், கைகளை நீட்டி விடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் என்று சொன்ன அநேக வேதனைகளை இந்த சமுதாயம் சுமந்து கொண்டு வருகிறது. ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு சிறிய வார்த்தை பொறுமை சோதிக்கிறபடியினாலே பொறுமை இழந்து போகிற ஜனங்கள் கையில் எடுக்கிற ஆயுதங்கள் அது வன்முறையை தூண்டுகிறது. முடிவிலே இரத்த களரி தேசங்களிலே உருவாகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் நீடிய பொறுமை. ஒரு போதகர் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார், you need a strength to close your hands when someone hitting you. பிறர் உங்களை அடிக்கும் போது திரும்ப அடிப்பதற்கு உங்களுக்கு பலன் தேவையில்லை. ஆனால் ஒருவர் உங்களை சோதனைக்குட்படுத்தும் போது கைகளை மூடிக்கொண்டிருப்பதற்கு பலன் வேண்டும். சரிதானே? ஒருவர் உங்களை அடிக்கும் போது திரும்பி அடிப்பதற்கு உங்களுக்கு பலன் தேவையில்லை. ஆனால் ஒருவர் உங்களை அடிக்கும் போது கைகளை மடக்கி வைத்திருப்பதற்கு பலன் நிறைய தேவை. அப்படிதானே? ஒருவர் திட்டிக்கொண்டே இருக்கிறார், நம்ம திரும்ப திட்டுவதற்கு நமக்கு பலனே தேவையில்லை. திரும்ப திட்டணும், சாதாரணமாக திட்டி விடலாம். ஆனால்
ஒருவர் நம்மை திட்டும் போது நாம் திட்டாமல் வாயை மூடுவதற்கு என்ன வேணும்? பலன் வேணும். அது என்ன பலன்? பொறுமை என்ற பலன் வேணும். பொறுமை என்ற பலன் இல்லாட்டா என்ன நடக்கும்? நாம் உடனே கிரியை செய்வோம், அதற்கு பதிலாக நிறைய குழப்பங்கள் உருவாகிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை ஆண்டவர் கேட்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, யோபுடைய பொறுமையை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று ஆண்டவர் இந்த யாக்கோபு நிருபக்காரன்ல சொல்லும் போது சொல்லுகிறார். யோபுவின் பொறுமையை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. யோபின் பொறுமை என்ன? அவன் சோதிக்கப்படும் போது பொறுமையாக இருந்தான். அப்படிதானே? எவ்வளவு சோதனை! ஒரு காலத்தில் மிகப்பெரிய பணக்காரன், அவனுடைய வீட்டை சுற்றிலும் மாடுகள், அவனை சுற்றிலும் வேலைக்காரர்கள், 10 பிள்ளைகள், மிக செல்வந்தனாக எங்கே போனாலும் ஒரு பெரும் பரிவாரத்தோடு போய்கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கை ஒரே நாளிலே கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது. காரணம் என்ன? அவன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்ததை பொல்லாதவனாகிய பிசாசு அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் போய் சொல்லுகிறான், யோபு விருதாவாகவா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனை கொஞ்சம் தொட்டு பாரும், நீர் தொட்டு பார்க்கும் போது அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையா என்று பாரும் என்று சொல்லி முதலாவது ஆண்டவரிடத்திலே போய் சொல்றார். சோதனை என்ன? யோபு ஆண்டவரை குற்றம் சொல்ல மாட்டான். ஆண்டவருக்கு தெரியும் யோபு தன்னை குறை சொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை அவன் மேல் வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், நீர் கொஞ்சம் அவனை தொட்டு பாரும், அப்பொழுதுதான் உண்மை சோதிக்கிறான், உண்மை தூஷிக்கிறானோ பாரும் என்று கேட்கிறான். முதல் சோதனை எங்க இருந்து வருது? சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவது சோதனை யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவளுடைய மனைவி அவளை பார்த்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். முதலாவது சாத்தான் வைக்கிறான், இவன் உம்மை தூஷிக்கிறானோ என்று பாரு. இரண்டாவது மனைவி அனுப்புகிறான், சொல்லுகிறான், அவள் நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் வருகிறார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக தூஷிக்கும்படியாக அவனை ஏவுகிறார்கள். ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை. சோதனை என்ன? ஆண்டவரை இவன் தூஷிக்கிறானோ என்பதை பார்க்க வேண்டும். யோபுடைய பொறுமை எப்படி இருந்தது? அவனுடைய சரீரம் எல்லாம் உருவிழந்து போனது. அவனுடைய வாழ்விலே எல்லா நம்பிக்கைகளும் அற்று போயிற்று. இனிமேல் இந்த உலகத்தில் திரும்ப வாழ்வேனா என்று தெரியவில்லை. அவ்வளவு பெரிய சோதனை. யார் கொடுத்தது? ஆண்டவரே அனுமதித்த சோதனை. அநேகர் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த சோதனை? நான் எவ்வளவு நன்மை செய்கிறேன், நான் பிறருக்கு தீங்கு செய்யவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, கர்த்தர் கொடுத்த சோதனையில் இருக்கிற மனுஷனை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவன் ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லா நன்மைகளையும் செய்யும், எல்லாருக்கும் நன்மை செய்கிற நமக்கு ஒரு சோதனை காணப்படும் என்று சொன்னார். ஜீவ கிரீடத்திற்கான சோதனை என்பதை மறந்து போகக்கூடாது அன்பு சகோதரனே. நீ குறை சொல்வதற்காக இல்லை, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார், நீயோ ஆண்டவர் மேலே தாங்களாய் மனத்தாங்களாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு தேவை நீடிய பொறுமையாகிய ஆண்டவருடைய ஒரு கனி, ஆவியின் கனி தேவைப்படுகிறது. நீடிய பொறுமையாயிருந்த யோபு அதை பெற்றுக்கொண்டான். நாம் யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு இரட்டத்தனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். சோதனையில நின்று பிடித்த யோபு இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் பொய் சொல்லுகிறதில்லை. நீடிய பொறுமையாயிருக்கிற பாக்கியவான்கள் என்கிறோமே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது என்ன? யோபு சரீரம் சோதிக்கப்பட்டது, யோபுடைய நிலபலன்கள் சோதிக்கப்பட்டது, யோபுடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் சோதிக்கப்பட்டது. அழிவுக்கு நேராக போன யோபுவை ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். நமக்கு என்ன தேவை?
புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட நாம், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ஆவியின் கனிகள். அதிலே நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் நீடிய பொறுமை நமக்கு தேவையாக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட பொறுமை? எல்லாவிதம் நாம் நன்மை செய்தும் நமக்கு எதிராக தீமையாக வருகிற சோதனைகள், நாம் நன்மை செய்கிற மனிதர்களே நமக்கு எதிராக எழும்புகிற சோதனை மிக கொடிதான சோதனை. நாம் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பை பெற்றுவிட்டு நமக்கு எதிராக கிரியை செய்கிறார்களே, இதை சகிப்பது சாதாரண காரியம் இல்லை. இந்த நீடிய பொறுமை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? ஆவியிலே ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்கிற மனிதனுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். எல்லா மனிதனும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதில்லை. உண்மையாகவே தூய ஆவியானுடைய துணையை பெற்று அந்த கனி இருக்கிற மனிதன் மாத்திரம்தான் தீமை செய்கிற, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற மனிதர்களை பொறுத்து கொள்ள முடியும். பொறுமை வேற, நீடிய பொறுமை வேற. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை லாங் பேஷியன் என்று சொல்லவில்லை, லாங் சஃபரிங் என்று சொல்லுகிறது. பேஷியன்ட்னா பொறுமை, நீடிய பொறுமைனா லாங் பேஷியன்ட் இருக்கணும். ஆனா வசனம் சொல்லுகிறது லாங் சஃபரிங். சஃபரிங்னா என்னது? பாடு, பாடு, வேதனை. இயேசு சிலுவையிலே சஃபரிங், அவர் பாடுபட்டார். அதைத்தான் லாங் சஃபரிங் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது என்னது? ஆண்டவர் நமக்கு நம்மிடத்தில் அனுப்பக்கூடிய சோதனையை சகிப்பதற்கு நீடிய பொறுமை நமக்கு தேவையானதாக இருக்கிறது. இரண்டாவதாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 5:1-4, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதிருக்கும்படிக்கு பொறுமை கிரியை செய்ய கடவுது. நீடிய பொறுமை எதற்கு தேவை? ஆண்டவருடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் ஒன்றிலும் குறைவில்லாதபடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன நீடிய பொறுமை நமக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீடிய பொறுமை நமக்கு தேவையாயிருக்கிற பொறுமை தேவையாயிருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிங்க ஒரு ஆள். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். இங்கே ஆபிரகாமுடைய பொறுமையை ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவின் பொறுமை என்ன? அவன் சோதிக்கப்பட்ட போது, உபத்திரவப்படுத்தப்பட்ட போது நீடிய பொறுமையுள்ளவனாய் இருந்தான். இங்கே ஆபிரகாம் ஒரு பொறுமையை பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். எப்பொழுது சொன்னார்? முற்றிலும் சரீரத்திலே பலனை இழந்த போது, தன் மனைவி தன்னுடைய அந்த கற்பம் தரிக்க வேண்டிய எல்லா சூழ்நிலையும் இழந்து கிடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். பொறுமை எவ்வளவு தேவை இருக்கு? ஆண்டவர் அவனை அழைக்கும் போது வயது 75, இஸ்மவேல் பிறக்கும் போது வயது 86, ஆண்டவர் 99 வயசுல ஈசாக்கை கொடுக்கிறார். எத்தனை வருஷம்? 25 வருடங்கள். இது முடிந்த பின்பு தன்னுடைய செல்லக்குமாரனை பரிசெலுத்தும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். எப்படி இருக்கு சோதனை? சாதாரண சோதனை இல்லை. என்ன சோதனை? ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானா என்ற சோதனை. யோபுவுக்கு என்ன சோதனை? ஆண்டவரை தூஷிக்கிறானா என்ற சோதனை. ஆபிரகாமுக்கு என்ன சோதனை? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானா என்ற சோதனை. எத்தனை வருஷம்? இந்த 25. அப்புறம் அவனுடைய மகன் ஒரு 25 வயசு இருக்கிற 50 வருஷம் தாண்டிதான் சொல்லுகிறார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறான் என்று அறிந்திருக்கிறேன். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தருள்ள ஜீவகிரீடத்தை பெறுவான். ஆவியின் கனிகளிலே 4வது காணப்படுகிறது நீடிய பொறுமை. எதை கொடுக்கிறது?
ஆண்டவருடைய நன்மையாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக அது நமக்கு தருணம் கொடுக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 முதல் 11ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும்போது இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்படுகிறது, இந்த ஆண்டவர் சீக்கிரமாக வருவார். அவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிற நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். நீடிய பொறுமை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரமேறும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படும் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே இயேசு பரமேறும் போது அந்த தேவதூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட இயேசு எப்படி பரலோகத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். சீடர்லாம் சொன்னாங்க, நாங்க உயிரோடு இருக்கிற காலத்துல இயேசு திரும்ப வருவார். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் இயேசு வரவில்லை. நீடிய பொறுமைன்னா அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், ஏன் இயேசு வரவில்லை? அநேகர் கேட்கிறாங்க, உங்க இயேசு எந்த ட்ரெயினில் வருவார், உங்க இயேசு எந்த பிளைட்ல வருவார், உங்க இயேசு எந்த ராக்கெட்ல வருவார் என்று கேட்கிறார்கள். என்ன பதில் சொல்ற தெரியுமா? நீ மனம் திரும்பவில்லை, அதனால ஆண்டவர் இன்னும் வர தாமதமாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையுள்ளவராய் ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே போய்கொண்டிருக்கிற மனிதனே, ஒரு முடிவு உண்டு உலகத்துக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்களிலே எவைகள் சம்பவிக்கும் என்று சொன்னாரோ அவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது எதற்கடையாளம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதற்கு அது ஒரு பெரிய முன்னடையாளம். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு தேவை ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை. ஆண்டவருக்கு ஒரு நீடிய பொறுமை காணப்படுகிறது. எதற்காக? நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கிற பொறுமை இருக்கிறதா? நீடிய பொறுமை இருக்கும் என்று சொன்னா நம் ஆண்டவர் நமக்கு தர நன்மைகளை அனுபவிப்போம். எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்வோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகை இருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களைப் போல வாழ மாட்டோம். உலகத்திலே ஆண்டவருடைய வருகை வந்து ஆண்டவர் திரும்ப வருவார் என்று சொல்லக்கூடிய எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள் இருக்கும் என்று சொன்னார், அவன் உலக மனுஷனை போல வாழ்ந்து விட முடியாது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி ஸ்திரப்பட வேண்டும்? ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். காரணம் என்ன? ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம்தான் முடிவென்று. இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட இயேசு எப்படி பரமேறினாரோ அப்படியே திரும்ப வருவார். இதுதான் கிறிஸ்தவத்திலே கொடுக்கப்பட்ட நற்செய்தி. இயேசு தீர்க்கர்களை முன்னுரைத்தபடியே இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்தார். இயேசு தீர்க்கதரிசிகள் சொன்னது போல உலகத்திலே பாடுபட்டு மரித்தார். தீர்க்கதரிசிகள் சொன்னது போல இயேசு உயிர்த்தார். அதை போல இயேசு தீர்க்கதரிசிகள் சொன்னது போல பரமேறினார். அதை போலதான் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், அவர் திரும்ப வருவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சொல்லுகிறான், அந்நிய ஒரு நட்சத்திரம் என் ஆண்டவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அதை காணும் என்று யோபு பக்தன் சொன்னான். ஏனோக்கு சொன்னான், ஆண்டவர் திரும்ப வருமளவும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பிலேயாம் தீர்க்கதரிசி சொன்னான், ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உதிக்கும் எங்கிருந்து? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து. அதை போல இயேசு பிறந்தார், வளர்ந்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போனார், திரும்ப வருவார். நம்முடைய இருதயங்கள் உலக கவலைகளினாலும் லௌகீக கவலைகளினாலும் பெருந்தண்டியினாலும்
பாரமடையாதபடிக்கும் அந்த நாள் நம்மேல் வராதபடிக்கு நாம் எச்சரிப்பாய் வாழும்படியாய் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை நீடிய பொறுமையோடு காக்கும்படியாக கேட்கிறார். ஆவியின் கனிகளிலே நான்காவதாக காணப்படக்கூடிய நீடிய பொறுமை நம்முடைய வாழ்விலே தேவை. குடும்ப வாழ்விலே நமக்கு நீடிய பொறுமை வேண்டும். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் அவருடைய திருமுகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். தரிசிப்பது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரை தரிசிக்க வேண்டும். எனவே சோதனைகள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, இந்த சோதனை என்னை தள்ளிவிடுவது மாத்திரமல்ல, இந்த சோதனை நாம் மேற்கொள்ள முடியாவிட்டால் என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அந்த சோதனையிலே விழுந்து விட வாய்ப்பு உண்டு. எனவே ஆண்டவர் சொல்லுவது என்ன? நம்முடைய நீடிய பொறுமை இந்த உலக ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். அநேக நேரங்களில நாம் அமைதியாக பொறுமையாக இராதபடியினாலே ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தேசத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் ஆண்டவரை அறிவிக்க முடியாதபடி நம்மளே காணப்படுகிற பொறுமையின்மைகள் அநேகரை ஆண்டவருடைய வழியை விட்டு வழி தப்பி போக பண்ணுகிறது. மனம் திரும்ப வேண்டிய நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்தவமானது, திருச்சபையானது ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆவியின் கனிகள் அதற்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டும். நாம் முதலாவதாக தனிப்பட்ட வாழ்விலே நீடிய பொறுமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்விலே நீடிய பொறுமை வேண்டும். அதை போல அவைகள் தான் நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கும். நாம் யார் என்பதை பிரதிபலிக்கும். நம்முடைய நீடிய பொறுமை என்று சொல்லுவது அநேக ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாதிரியாக மாறும். அநேகர் சொல்லுவதை கேட்டிருக்கிறோமே, அவனுடைய பொறுமையினால அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது என்று நாம் அநேகருடைய நல்வாழ்வை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பொறுமை அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். ஒரு நல்ல மனுஷனுடைய பொறுமை அந்த சமுதாயத்தையே பாதுகாக்கும். எனவே நீடிய பொறுமை நமக்கு தேவை. யாருக்கு தேவை? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ஆண்டவருடைய ஆவியை பெற்ற நமக்கு, அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்ட நமக்கு நீடிய பொறுமை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவனுடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நீடிய பொறுமை ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னார். சுயம் சுட்டரிக்கப்பட வேண்டும். சுயம் சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்தார் என்று சொல்லி உணர்வு நமக்கு வேண்டும். நாமும் சிலுவையில் அறையும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிலுவைதான் இந்த நம்முடைய பாதையிலே ஒரு நீடிய பொறுமையை நம்முடைய வாழ்விலை கொடுக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் பாடுபட்டார். சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால் தான் நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் நீடிய பொறுமையை இழந்து போய் கிடக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வருடத்தில் 2026 வருஷம் திருச்சபை வளர வேண்டும் என்று சொன்னார். ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். அதற்கு நாம் காரணங்களாய் மாற வேண்டும். நமக்குள்ளே காணப்படுகிற பொறுமையற்ற தன்மைகளை நாம் மாற்றி ஆண்டவரிடத்தில் நீடிய பொறுமையை கேட்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். பாடலை பாடுவோம். தந்தாரை துதிப்போம்.
துதிப்போமே. திருசபையோரே கவி பாடி தந்தானை துதிப்போமே. எங்கள் மில்ல தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இவ்வளவு நேரம் நம்முடைய சமூகத்திலே தரித்து இருக்கும்படியாக அந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்கு தரங்கீகரிப்பீராக. கை பிரயாசங்களை நிறைவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 100 மடங்காய், 1000 மடங்காய், 1,00,000 மடங்காய் உடைய பிள்ளைகள் நிறைவாய் வாழும்படியாய் கிருபை தருவீராக. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நீடிய பொறுமையை பற்றி தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திலே கனி கொடுக்கும்படியாக நீர் விரும்புகிறீர். எங்களுக்குள்ளே ஆவியின் கனிகள் வெளிப்படுவதாக. இந்த 2026ஆம் வருஷம் இந்த பகுதியிலே எங்கள் பிள்ளைகள் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கிருபை தருவீராக. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர். ஆண்டவரே, அவைகளை பெற்றுக் கொள்ள முடியாதபடி எங்களுக்குள்ளே காணப்படுகிற பொறுமையின்மைகளை நீக்கி போடுவீராக. கர்த்தாவுடைய வருகை சீக்கிரம் அறிந்திருக்கிறோம். அதற்கு ஆயத்தமாய் நாங்கள் வாழும்படியாய் கிருபை தருவீராக. குடும்பங்களுக்குள்ளே தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்ய முடியாதபடி காணப்படுகிற பொறுமையின்மைகளை நீக்கி போடுவீராக. நாங்கள் ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்விலே ஜெயிக்கும்படியாய் கிருபை தாரும். எங்கள் குடும்பங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாறும்படியாய் கிருபை தருவீராக. இந்த பிராந்தியம் முழுவதும் உம்முடைய மகிமையின் ஆளுகை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய திருச்சபையிலே வந்து உம்மை ஆராதிக்க முடியாதபடி தடையாய் கிடக்கிற ஜனங்களை வரும் நாட்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய சமூகம் இன்பமானது. உம்முடைய சமூகம் மகிமை நிறைந்த உணர்வுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கூடி வரும்போது சரீரத்திலே சுகம், ஆவியிலே விடுதலை, ஆத்மாவிலே உன்னதமான பலனை பெற்று உலகத்திலே ஜெயிக்கும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் பிள்ளைகளை நிறைவாக்கி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டோடைய வல்லமை உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள் ஐயா. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு எங்கள் பிள்ளைகளுடைய வீடுகள் மேல் வைக்கப்படுவதாக. ஒரு வீடுகளுக்குள்ள சங்காதம் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வாசல்களிலும் நிலைக்கால் நாங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்துக்கள் இந்த பகுதி முழுவதையும் வைக்கிறோம். இருளின் அதிகாரங்கள் அற்று போவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கட்டும். ஆண்டவரே, அனைவருக்கு ஆசீர்வாதம் மாறட்டும் ஐயா. சமுதாயத்திலும் சமூகத்திலும் எங்கள் பிள்ளைகள் செழித்திருக்கும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய திருக்கரத்தினை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரம் சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூடைகள் ஆசீர்வதிப்பீராக. திரளான ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக. உபவாச கூடையில் கூடி வந்து உடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் கிருபை தாரும். தம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஆராதனை கர்த்தர் பொறுப்படுப்பீராக. நாங்கள் ஒன்றாக இணைந்து உடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய தயவுள்ள கரங்களை உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் நிறைவான வல்லமையும் அபிஷேகத்தோடு வீடுகளுக்கு கடந்து போகும்படியாய் கிருபைதான். கர்த்தாவே, நீதிமான்கள் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்கள் படுக்கையில கம்பீரிப்பான் வார்த்தையின் பிரகாரம் உடைய கம்பீர வாழ்விலை காணப்படும்படியாய் கிருபைதான். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய மகிமை பிரசங்களோடு கூட இருந்த தயவுக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து உடைய ஆளுகை காணப்படுவதாக. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தந்த ஈவுக்காக என்றைக்கும் ஸ்தோத்திரம். வேணோ மண்ணோ கூட்டமாக பாடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரமாரமாயந்தை ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியானுடைய இல்லாத பிரசனம் நம்ம அனைவரோடு மீண்டும் மீண்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு